ஐயா, அம்மாவோட இந்த விவாகரத்து அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. முதல்ல இந்த விஷயத்த நாங்க கேள்விப்படும்போது, எங்களுக்குள்ள தோணுன அந்த ஒரு சின்ன பயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேள சங்கீதா அம்மா இல்ல அப்படின்னா, அவரு என்ன பண்ணுவாரு? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா, எங்களுக்கு கூடவே இருந்து பார்த்த எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவரு இங்கேருந்து கிளம்பும்போது கூட ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்ளோ நினைவா எடுத்து குடுப்பாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு வச்சு, வேலைக்காரங்க கிட்ட சொல்லி சமைப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்க டெய்லியும் பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல அவங்க வீட்ல வேலை பார்த்துருக்கிறேன். எனக்கு அவங்களுடைய வீட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். எல்லா இடங்களுமே தெரியும். அதுல அம்மா என்ன செய்வாங்க, ஐயா என்ன செய்வாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க இ கிட்டத்தட்ட ஒரு சின்ன சத்தம் கூட போட மாட்டாங்க. சங்கீதா அம்மாவுக்கு சத்தமா பேசினா பிடிக்காது. வீட்ல சத்தம்ங்கிறதே அதிகமா வராது. அம்மா ரொம்ப சாஃப்ட். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அவங்க 2 பேரோட இந்த விவாகரத்து செய்திய நாங்க முதல்ல கேட்டப்ப எங்களுக்குள்ள நெனச்ச அந்த விஷயம் என்ன அப்டின்னா, ஒருவேள அம்மா இல்லன்னா, ஐயா என்ன ஆவாரு? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒரு ஒற்றுமையான ஒரு கணவன், மனைவி அவங்க பிரியிறாங்க அப்படின்னு நெனைக்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. கணவன், மனைவியா அந்த குழந்தைங்க கூட அந்த வீட்ல அவங்க சந்தோஷமா இருந்ததெல்லாம் நாங்க பார்த்துருக்குறோம். ஆனா, இன்னைக்கு அந்த வீட்ல யாருமே இல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த நாங்க நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அம்மா இருந்தப்போ அந்த வீடே ஒரு கோயில் மாதிரி இருக்கும். ஒரு கெஸ்ட் வந்தா கூட எந்த அளவுக்கு அவங்கள கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பார்த்துருக்குறோம். எவ்ளோ பணக்காரங்க வீட்ல நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். ஆனா, சங்கீதா அம்மா அதுல எல்லாத்துலயுமே ரொம்பவும் வித்தியாசமானவங்க. அவங்க பேச்ச நீங்க ஒரு தடவ கேட்டா போதும், நீங்க மயங்கி விழுந்துருவீங்க. லைஃப்ல அவங்கள மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு பூ மாரி தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு பேட்டி குடுத்துருக்குறாங்க. விஜய் வீட்ல வேலை செய்த பெண்மணி. அவங்க சொன்ன அந்த விஷயங்கள பத்தியும், சங்கீதா விஜய் மற்றும் விஜயோட விவாகரத்த பத்தி சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான தகவல தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சங்கீதா விஜய் மற்றும் அவருடைய கணவரோட விவாகரத்த தாக்கல் பண்ணும்போது, மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியாவுல அதிர்வலையவே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, எத்தனையோ நடிகர், நடிகைகள், நடிகரோட ஃபேமிலி மிகப்பெரிய அந்த உச்சபட்ச நடிகரோட குடும்பம், பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விவாகரத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. முக்கியமா நாக சைத்தன்யாவோட ஃபேமிலி, நாகார்ஜுனாவோட ஃபேமிலிய சேர்ந்த நாக சைத்தன்யா, சமந்தாவோட அந்த முறிவு அப்படிங்கிறது ரொம்பவும் வைரலா பேசப்பட்டுச்சு. ஆனாலும் கூட அந்த விஷயத்துல ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1 கூட சமந்தா வாங்காம இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுத்திருந்தாங்க. ஏன்னா, அதுக்கப்புறமேலு ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால சந்திச்சு, இன்னைக்கு "மா இன்டி பங்காரம்" அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 100 கோடி வசூல் பண்ணுன ஒரு விமன் லீட் ஃபிலிம குடுத்து, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் குளோபல் லெவல்ல ஒரு ஸ்டாரா இன்னைக்கு அவங்க ஷைன் பண்ண ஆரம்பிச்சு, இன்னைக்கு செகண்ட் லைஃப் அதன் மூலமா ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃபே ரொம்ப மீனிங்ஃபுல்லா மாறிடுச்சு. ஆனா, விஜய் சாரோட அந்த விவாகரத்து அப்படிங்கிறது அது மாரி கிடையாது. ஏன்னா, ரொம்பவும் ஒரு ஒரு சோல்ஃபுல்லான கப்புள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, விஜய் சார் வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷன், இல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன், இல்ல ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு டைமும் சங்கீதா மேம அவ்ளோ அழகா பிரிடிக்ட் பண்ணி பவுன்சர்ஸே இருந்தாலும் கூட ஃபேன்ஸ் மத்தியில அவங்கள அவ்ளோ சேஃபா புரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது, அது ரொம்ப அழகா தெரியும். அவங்களுடைய அந்த அவ்ளோ அழகான அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பரா போர்ட்ரே ஆகும். ஆனா, அது மாதிரி அவரு ஒருத்தர கூட இதுவரைக்கும் எந்த வுமன கூட அந்த மாரி ஈவன் வந்து சிங்கிள் ஹேண்ட்ல கூட டச் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய வைஃப் மேல அவங்க அவ்ளோ லவ் வந்து வச்சிருந்தாங்க சோல்ஃபுல்லா. அந்த மாதிரி ஒரு கப்புள் வந்து பிரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஆனா, அதுல அந்த பிரிவுல இருக்கிற அந்த முக்கியமான அந்த ட்விஸ்ட்டான நடிகை கூட திருமணத்த மீறின உறவுல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்துச்சு. முக்கியமா ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு அதிர்வலைவு குடுத்துருச்சு
முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த விஷயம் எலக்ஷன் டைம்ல எல்லாரையுமே கிட்டத்தட்ட ப்ரோக் பண்ணிடுச்சு. அ அதன் மூலமா வந்து மூலமா அவருக்கு நெறைய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா, அதுவரைக்கும் வந்து ஒரு ஃபோர்ஸா வந்துட்டுருந்த ஒரு அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணுனதே அந்த டிவோர்ஸ் இஷ்யூ தான். இந்த டிவோர்ஸ் இஷ்யூ வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தர் மூலமாவும் கையாளப்பட்டுச்சு. ஒவ்வொருத்தர் மூலமா பாசிட்டிவா, ஒருத்தர் மூலமா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவங்க வீட்லயே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல வொர்க் பண்ணுன அந்த அ பணிப்பெண் சொல்ற அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இந்த விஷயம் வந்து பொய்யா தான் இருக்குமோ! அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இருந்தது. அவங்க சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா அவங்க வீட்ல வேலை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல கிட்டத்தட்ட என்னையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல வொர்க் பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ஒரு அடிமை மாதிரியோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு கேவலமா உங்கள வந்து நடத்த மாட்டாங்க. உங்களையும் மனுஷங்களா மதிக்கிற ஒரே பணக்கார வீடு அப்டின்னா, அது அவரோட வீடு தான். கண்டிப்பா நாங்க ஏன் இந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசமா உழைக்கிறோம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களையும் அவங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் சங்கீதா அம்மா இதுவரைக்கும் பாவிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஒரு ஃபங்ஷன் வருது, இல்ல என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட ஏதாவது போய் நாம கேட்டாலோ, நாம கேட்கிறோம், கேட்கல. அதுக்கு முன்னாடியே நமக்கு அவங்க ஏதாவது செஞ்சுடுவாங்க. அதுவே நம்மள வாயடைக்க வச்சுடும். ஏன்னா, அந்த அளவுக்கு எங்கள அவங்க குடும்பத்தில ஒருத்தரா பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஃபங்ஷனா இருக்கட்டும், அதுக்கு போனஸ் குடுத்து, எங்களுக்கும் வீட்ல ஒருத்தரா சாப்பாடு போட்டு, புது துணி எடுத்து குடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல ஒருத்தரா தான் இதுவரைக்கும் எங்கள நடத்திக்கிட்டு வந்தாங்க. எவ்ளோ பெரிய பணக்காரங்க வீட்ல அவங்க வந்துட்டு போறாங்க. ஆனா, அவங்கள வந்து எங்கள பார்க்குற விதமே ஒரு மாரி இருக்கும். ஆனா, இதுவரைக்கும் சங்கீதா அம்மா அப்படி கிடையாது. சங்கீதா அம்மாவுக்கு வீட்ல சத்தம் போட்டு பேசினா புடிக்காது. அவங்க நெறைய ரொம்ப சாமி பக்தி உடையவங்க. ஒரு தடவ அவங்க கிட்ட பேசிட்டு யாராவது போயிட்டாங்களா, லைஃப்ல அவங்கள யாரும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பூ பூக்குற மாரி அவ்ளோ அழகா பேசுவாங்க. அவங்க சிரிப்பு தான் அவங்க ஒரு பார்வை பார்த்தா போதும் விஜய் சார் வந்து அந்த விஷயத்த வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கும் நடுவுல அந்த அந்த உறவு அப்படிங்கிறது அவ்ளோ பலமா இருந்ததுனால தான் 25 ஆண்டு கால திருமண வாழ்க்கைய அவங்க நிறைவு செய்திருக்கிறாங்க. ஆனா, யாரு கண்ணு பட்டதோ தெரியல. அம்மாவும், ஐயாவும் பிரியணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆனா, இந்த முடிவு அவங்க 3 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். ஆனா, எங்களுக்கு அந்த விஷயம் அது தெரியவே தெரியாது. வீட்ல 2 பேரு இருந்தாலும் அவங்க பிரிஞ்சிருக்கிற மாரியே எங்களுக்கு தெரியாது. எப்பவும் போல தான் எல்லா வேலைகளும் நடக்கும். அதுல அவங்க பிரிஞ்சிருக்காங்க, பேசாம இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு நாள் கூட நாங்க அத கவனிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு தான் நடந்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது அவங்க மனச பாதிச்சிருக்குது. அதனால தான் இப்படி ஒரு எடுக்கக்கூடாத ஒரு முடிவ அவங்க எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இந்த முடிவுலருந்து அவங்க மாறி, அவங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாத்தோட ஒரு பிரார்த்தனையா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருக்கு வேணாலும் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது வரலாம். ஆனா சங்கீதா அம்மாவுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவும் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட வைஃபான சங்கீதாவ பற்றி நெறைய விஷயங்கள உணர்ச்சி பொங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்ல வேலை செய்த பணிப்பெண். உங்களுக்கு சங்கீதா விஜயோட டிவோர்ஸ பத்தி உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. அது மட்டும் இல்லாத த்ரிஷா இவங்களுடைய லைஃப்ல வந்தத பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.